நண்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு 17 ஜூலை 2024 இந்த ஆடி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி ராசிநாதனோட புதன் சுக்கிரனோட இணைஞ்சு 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பொதுவாக சொல்லக்கூடியது தான். நினச்ச காரியம் நடக்கக்கூடிய அமைப்புனா என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. சூரியன் வலிமை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுனால, சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறதுனால அரசு வேலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள், அரசு வேலைக்காக பரீட்சை எழுதிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதத்தில் ரிசல்ட்டை எதிர்நோக்கி இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமான அந்த ரிசல்ட் வருங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்களோ சகோதர உறவுகள், சகோதரர் மூலிமா வரக்கூடிய வரவுகள், நமக்கு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அந்த உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. சகோதரர் நன்மை, தகப்பனார் தாய் தந்தையரால் நன்மை, தாய் தந்தையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். பொதுவே கன்னிராசி அப்படின்னாவே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆராய்ச்சி தன்மைகளோ குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கன்னிராசி மேன்மையான ஒரு ராசி. அந்த ராசியினுடைய அமைப்பின் பிரகாரம் இந்த மாதம் பூராமே செல்வாக்காக வளர்ச்சியை காணக்கூடிய, பொருளாதார வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த மாதம் பூரா இருக்கும். கன்னிராசி இளைஞர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் தடையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களில் இந்த மாதம் நமக்கு அதுக்குண்டான அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது நீங்கள் பார்க்க இந்த மாதத்தில் பெரும்பாலும் திருமணம் பற்றிய பேச்சுகள், திருமணம் பற்றிய அமைப்புகள் பேச மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அது தாராளமாக பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தும். அதெல்லாம் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னே ஆடியில் பார்க்கக்கூடாது, இதை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை பார்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்த மாதிரி நிலையெல்லாம் மாறி என்றைக்கு வேணாலும் பார்க்கலாம் போகலாங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற காலம் மாறி போய் வந்ததுனால உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் பெண் பார்க்கக்கூடிய அமைப்பில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான திசையாக இருந்தாலும் சரி, பாதகமான திசையாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால வளர்பிறை அமைப்பில், பௌர்ணமி அமைப்பில் சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிற காரணத்தினால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். அதே சமயத்தில் தொழில் பற்றிய சிந்தனைகள், தொழில் பற்றிய எதிர்பார்ப்புகள், வேலை பற்றிய எதிர்பார்ப்புகள் உடைக்கக்கூடிய ஒரு கன்னிராசி அன்பர்கள் எல்லாமே 10ஆம் பாவகம் வலிமையாக குருவும் செவ்வாயும் இணைந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் மேன்மை கூடுதலாக இருக்கும், தொழில் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். தொழில் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு கூட பதவி உயர்வு, பட்டம் போன்ற உயர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி வருமானம், பதவி உயர்வு கிடைச்சிச்சின்னா சம்பள உயர்வும் கிடைக்குங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதுசாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி ரெடியாக இருக்கிறவங்க ஆர்டர் கைக்கு வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பாக்கியஸ்தானம் வலுத்து இருக்கிறது. 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு 11இல் இருக்கிறார். அப்போ பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தில் தான் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு சகோதர உறவுகள் மேன்மை, சகோதரர்களுக்கு நன்மை, உங்களால் சகோதரர்களுக்கு ஆதாயம், சகோதரர்கள் அதிகாரமுள்ள பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு, தாங்களும் இந்த ராசிக்காரர்களும் ஒரு அதிகாரமுள்ள பதவியை வாங்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு எல்லாமே இந்த மாதம் கை கொடுக்கிற மாதமாக இருக்கும். பொதுவாகவே எல்லாமே எதிர்பார்க்குறது ராசி பலன் நமக்கு என்ன சொல்லுவாங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு ஆவலோடு ஆசையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே ராசி பலன் அப்படிங்கிறது. ராசி பலன் அப்படிங்கிறத வச்சு நம்ம பொதுவாக எல்லா கருத்தையும் சொல்ல முடியாது, சொல்லாவிட்டாலும் கூட உங்கள் மனம் எப்படி செயல்படுகிறதுங்கிறத குறிக்கிறது தான் இங்கே. உங்கள் மனம் எப்படி ஆளுமை உங்களை யார் ஆளுமை செய்கிறார்கள்ங்கிறது தான் இங்கே உண்மை. உங்களை யார் ஆளுமை செய்கிறார்கள்? உங்கள் ராசிநாதன் ஆளுமை செய்கிறார். புதன் புத்திசாலி கிரகம்னு சொல்லிடுவேன். புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையான்னா கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் கிரக இணைவுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. எப்பயுமே சூரியனோட புதனோடு சுக்கிரன் இணைஞ்சு தான் இருப்பாங்க. எந்த இதில் போனீங்கன்னாலும் சூரியனை ஒட்டியே தான் புதனும் சுக்கிரனும் போயிட்டு இருப்பாங்க. அந்த அமைப்பின் பிரகாரம் ராசிநாதன் 11இல் இருக்கிறார் அப்படிங்கிறது பௌர்ணமி சந்திரன், ஒருவேளை வளர்பிறை சந்திரன் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறான்னு வச்சுக்கிங்களேன். அந்த அமைப்பின் பிரகாரம் உங்களுக்கு வளர்ச்சி கூடுதலாக இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ வளர்ச்சி கூடுதலாக இருந்தால் என்னென்ன நடக்கும்? ஜென்மச்சனியின் ஆதிக்கம் கூடுதலாக இருந்தாலும் கூட இந்த மாதத்திலிருந்தே கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே அதாவது அவங்க எல்லா விஷயத்துலேயும் மீண்டு வருவாங்கங்கிறது தான் உண்மை. படிப்படியாக அவங்க நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். பொதுவாக
கும்பம் அப்படிங்கிறது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி திசாபுத்தி அமைகளுக்கும் ராசியினுடைய அதாவது குரு பார்வையில் இப்போ ஜன காலத்தில் நல்ல திசைபுத்தி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க எந்த வகையிலையும் பாதிப்புகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்கிறது தான் உண்மை. அதனால் கும்பராசி நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது கும்பராசிக்கு. ஏன்னா கும்பராசியில் இன்றைக்கி ஜென்மச்சனி போயிட்டு இருந்ததுனால அவங்க இது வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகிற அமைப்பு. குறிப்பாக அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் பாதித்தாங்கிறது தான் உண்மை. அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது 2025 ஏப்ரல் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் போவோம் பூரட்டாதியில். அப்போ அவிட்டம் சதயத்தை இப்போ ரிலீஃப் ஆகுறீங்க. சதய நட்சத்திரங்க ரிலீஃப்னால் என்னங்க, எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தலை, எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அது நடக்கலை, நிறைய பணத்தை செலவு பண்ணியாச்சு, நல்ல பொருளாதாரத்தை இழந்தியாச்சு, நிறைய மருத்துவ செலவு பண்ணியாச்சு. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த ராசி பலன் நம்ம இங்கே சொல்கிறோன்னா கூட ஒரு வீட்டில் 4 பேர் கும்பராசியாக இருந்தால் ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆகிடும். கடுமையான பிரச்சனை தலை தூக்கிட்டு ஆடும். பிரச்சனைனா என்ன, 2 பேர் இருந்தால் 2 பேரும் வேலைக்கு போக முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருப்போம், வெளியிலையும் பிரச்சனை வரும், வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வரும், பணம் இல்லை, காசு இல்லை, தேவைகள் அதிகமாகுது. இன்றைக்கி காலகட்டத்தில் தேவைகள் அதிகம். 60 வருஷத்துக்கு முன்னாடி தேவைகள்லாம் இல்லை. அவன் என்னென்ன உழைச்சான், காட்டில் போனான், உழைச்சான், விவசாயம் பண்ணான், சாப்பிட்டான், தூங்கினான், அது மட்டும்தான். இன்றைக்கி தேவைகள் அதிகம். வீடு பெருசாக வேணும். அன்றைக்கெல்லாம் வீட்டை 60 வருஷத்துக்கு முன்னே எதிர்பார்க்கல. எந்த ராசிக்காரனுமே சொல்கிறேன் நான். அது மிகப்பெரிய கோட்டீஸ்வரங்க பங்களா இதுன்னு கட்டி வச்சுட்டு அவங்க பிழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் எல்லாமே 60 வருஷத்துக்கு முன்னே அந்தளவுக்கு இந்த வீட்டு வசதியெல்லாம் வரல. இப்போ 60 ஆண்டு காலமாக தான் வீடு வேணும், அவங்களுக்கு வாகனம் வேணும், டிவி வேணும், வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும். இந்த தேவைகள்லாம் அதிகமானது இந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த 60 வருஷமாக தான். அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத, வருமானம் இல்லாத ஒரு அமைப்பை தடுத்து பிளாக் பண்ணி நிற்கிற அமைப்பு தான் இது வரைக்கும் நடந்த அமைப்பு. இந்த மாதத்திலிருந்து கும்பராசியை சார்ந்த நண்பர்கள், சதய நட்சத்திரத்தை குறிப்பாக சார்ந்த நண்பர்கள், இளையவர்கள், நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்க அப்படின்னு அது பட்டியலிட முடியாது. அவ்வளவும் போயிருக்குது. எதான் இழந்தீங்க அப்படின்னு அவ்வளவும் போயிருக்குது. கையிலேருந்து பணம் போச்சு, பொருள் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வகையில் சொல்லிட்டு போனோம். ஏங்க காசு தான் பிரதானமானது. பணமே இல்லைன்னா, பணம் இருந்தால் எல்லாம் நடக்கும்ல. அந்த பணம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லார்கிட்டையும் கையேந்திர நிலைமை வரும். கையேந்திராலும் கிடைக்காது தான் சனி அதை தான் செய்வார். நீ எங்கே போய் நின்னாலும் உனக்கு கிடைக்காம பண்ணி விட்ருவார். அப்போ நிறைய இந்த ராசியில் சேர்ந்தவர்கள் முறையே வரல, அசிங்கம் அவமானம் கேவலம் சொன்னாலும் கூட எதில் அசிங்கம்னு ஒரு வரை கேள்வி நிறைய பேர் ராசி பலனை எதிர்பார்ப்பீங்க. பொண்ணு பார்க்க போகிறாங்க, 20-25 வயசு, அங்கே போனால் அங்கே ரொம்ப நமக்கு ஒரு மரியாதையே கிடைக்காத அமைப்பு, உங்களை ரொம்ப திட்டி அனுப்பக்கூடிய அமைப்பு, அந்த பொண்ணை பேசாத நீங்கள் அசிங்கப்பட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர்ற அமைப்புங்கும்போது அங்கே மன உளைச்சல் தான் ஏற்படும். ஒரு தொழிலில் போவீங்க, போயிட்டு அந்த 1 மார்க் 1/2 மார்க்கில் இன்டர்வியூவில் அவுட் ஆகி வருவீங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு வந்திருக்கும். நான் நல்லா தான் எழுதினேன், நல்லா தான் படித்தேன். இது வேலை பற்றி அமைப்பில் நீங்கள் மனசு விட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் கடனை கேட்டு ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, கடன் கேட்டு போயிருப்பீங்க. அவனை நம்பி அந்த இடத்த 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு டெபாசிட் நம்ம நண்பர் கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்து இடத்த நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்க. அங்கே பார்த்தா அவன் கொடுக்க மாட்டான். உன்னை நம்ப வச்சு, இல்லை இப்போ என்கிட்ட நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற லெவலில் உங்களை நம்ப வச்சு அவர் விட்டுருவார். இது எல்லாமே தான் பாதிப்புன்னு சொல்ல வரோம். இது எல்லாமே தான் மன அழுத்தம், மன உளைச்சல்னு சொல்லலாம். இது எல்லாமே தான். அப்போ என்ன பண்ணுவார், என்ன பெருசாக என்ன வாங்கிற மாதிரி அதை இந்த இடத்த அப்படியே உடனே சைன் பண்ணி பணத்தை கட்டுற மாதிரி பேசினேன். இப்போ பணத்தை கட்ட முடியாமல் இருக்கிற, பணத்தை கட்ட முடியலன்னா நீ கட்டின டெபாசிட் இல்லை. எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்தி விட்ருவோம், அங்கே அவமானப்படுத்தி விட்ருவோம். நல்ல பேச்சு, தரம், குவாலிட்டி, எங்கே போனாலும் உனக்கு ஒரு மரியாதை இருந்தது, எத்தனை லட்சம்னாலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் இருந்த நீங்கள் அதை பண்ண முடியாது பண்ணும்போது ஒரு அசிங்கத்தை சந்திக்கிற மாதிரி தானே அமைப்பது. ஆக இந்த 40, 50, 60 வயசை கடந்தவர்கள், ஒரு நாணயத்தோடு வாழ்ந்தவர்கள், அந்த நாணயத்துக்கு ஒரு அவமானம், அசிங்கம் வரக்கூடிய அமைப்பு அங்கே நடந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இது வரைக்கும் அது நடந்தது. இதுக்கு மேலே அதிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியே வரீங்க. எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆடி மாதங்கிறது அவ்வளோ சாதாரண நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆடி மாதத்தில் இன்றைக்கி கிரக அமைப்புகள் இந்த கும்பராசியை பொறுத்தவரை சாதகமான பலனே தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் இழுபறியாக இருக்குமே தவிர, சதய நட்சத்திரக்காரங்கள்லாம் மீண்டும் வெளியே வர்றீங்கிற ஒரு அமைப்பில் இருந்தாலும் அவங்க நான் அதிலே தான் கடனிலே தான் இருக்கிறேன், தீர்றதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பீங்க. ராசி பலனில் அதெல்லாம் சொல்லுவாங்களான்னு கூட எதிர்பார்ப்பீங்க. தீர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு இன்னும் 1 வருஷம். தசாபுத்தி அமைப்பின் பிரகாரம் அது இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கூடுதலாக கூட போகலாம். ஆனால் ராசி பலத்தினுடைய அமைப்பில் திசாபுத்தி சாதகமாக இருக்கிறவர்கள் உடனடியான தீர்வுக்கு வந்துடும். அதேமாதிரி வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஜென்மச்சனியில் வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க.
இந்த ஆடி மாதத்தில் வந்து வேலை வாங்கிட்டாங்க, என்ன பண்ணுது, வேலை வாங்கிட்டு அந்த வேலையில் நம்ம இருக்கலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு வேலையை ஒன்றை சுற்றி இருக்கக்கூடிய உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொந்தரவாக இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டாந்து உங்கள் தலை மேலே வச்சு விடுவாங்க. நான் தேவையில்லாத ஒரு வச்சு உங்கள் தொழிலுக்கு அந்த ப்ரமோஷன் டீபர்மெண்ட் ஆகிற அளவுக்கு பண்ணுவாங்க. பதவி இறக்கம்னு சொல்கிறேன் நான். உன் வேலையை கெடுக்கிறதுக்கு வேலையில் ஒரு இது வர்ற அமைப்பு வந்துடுவாங்க. இத்தனையும் இந்த இந்த சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் இப்போ சனி போயிட்டுருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்புங்கிறது, அந்த பாதிப்பை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு மனசு கெட்டு போய் அப்படியே நிற்கக்கூடிய அமைப்பு தான். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு, திருமணம் பற்றிய சிந்தனையை ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெற்றவங்க முதற்கொண்டு அந்த வாலிபனாக இருக்கிற பெண்ணாக ஆணாக இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்கும் சேர்ந்து மனசு கஷ்டமாக மனசு நொந்து போயிற அமைப்பு வந்துடும். ஏன் அப்படின்னா ஆவலோடு எதிர்பார்ப்போம். அந்த எது ஆவலாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்காது. அதுதான் அந்த நடக்காதுங்கும்போது தான் மனம் எப்போ அழுத்தமாக இருக்கும், மனம் எப்போ கஷ்டப்படும், மனம் எப்போ உங்களுக்கு வேதனைப்படும். ராசிங்கிறது மனம் தானே. நீங்கள் என்ன உங்கள் மனம் உங்களை ஆளுமை செஞ்சுட்டு இருக்குது. எப்படி ஆளுமை செய்யுது? நீங்கள் எல்லாம் மற்றவங்களை ஆளுமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஒன்று இது கேட்கலான்ட்டு போவீங்க, இதை செய்யலான்ட்டு போவீங்க. செய்ய முடியாத அங்கே சூழல் உருவாகுது. மனம் அப்போ தடுமாறுது. அதுதான் மனம்னு சொல்கிறான். மனம்ங்கிறது சந்திரனுங்கிறது ராசி. அப்போ அந்த ராசி உங்களை ஆளுமை செய்கிற ராசி. நீங்கள் அதிலேருந்து விடுபட்டு வெளியே வர முடியாத, நீங்கள் நினச்சது நடத்த முடியாத உங்கள் மனம் தடுமாறுதுங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால் ராசி பலன் நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்ன நிகழ்ச்சியிலிருந்து நம்ம வேறுபட்டு காணப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதனால் மனசில் இப்போ நாங்கள் எடுக்கிறது பெரும்பாலும் எல்லாருமே எதிர்பார்க்குறது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. சின்ன குழந்தை ஒன்றும் எதிர்பார்க்காது. அதுக்கு என்ன பண்ணும், ஆசையாக பொருள் கேட்கும், ஏதாவது சாப்பிட்றது கேட்கும், இல்லைன்னா அழுவ ஆரம்பிக்கும். அது மனநிலை, அதனுடைய ஆளுமை அவ்வளோதான். பெரியவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆளுமை இருக்குது. நேட்டாக துணிமணி போடக்கூடிய அமைப்பு, செல்வாக்காக இருக்குன்னு நினைக்கிற அமைப்பு, செல்வாக்கை இல்லை இப்போ நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பு. அதனால் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு வந்தாலும் கூட இந்த ஆடி மாதம், இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி நல்ல நிகழ்வாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.